நீ சொன்னபடி ஆனந்த குழந்தை ரேணுகா கிட்ட சேர்த்தாச்சு. வெரி குட் விஷ்ணு. உன்னுடைய பாராட்டு எனக்கு தேவையில்லை. எனக்கு லாவண்யா தான் தேவை. எனக்கு ஆனந்த் தேவையில்லை. அவங்கிட்ட இருக்கிற ஆதாரம் தான் தேவை. இன்னும் நான் என்ன செய்யணும்? லாவண்யா பதிவு பண்ணின டேப்பை எல்லாம் அவங்கிட்ட கொண்டு போய் கொடுத்த மாதிரி ஆனந்த் அபகரிச்சு வச்சிருக்கிற ஆதாரத்தை நீதான் என்கிட்ட கொண்டு வந்து தரணும். முயற்சி பண்றேன். முடியலன்னா உனக்கு நான் இதே பதில் தான் சொல்ல வேண்டி வரும். ஞாபகம் வச்சுக்க. விஷ்ணு, நான் 16 வயதானவள், ஒரு அழகான
ஆனந்த், புறப்படலாமா? இதை விட்டு வெளியேற ஒரே ஒரு வழியை தவிர பாக்கி எல்லா வழிகளுமே மூடப்பட்டிருக்கு. அந்த ஒரே வழி அது உனக்கு தான் தெரியும். நீ என்ன சொல்ற? ஆனந்த், இந்த கூட்டத்துக்கு சேர வேண்டிய பொருளை கொடுத்துரு. அதுதான் நீ வெளியேற ஒரே வழி. புரியுது விஷயம். இப்ப எல்லாமே புரியுது. இதுவரைக்கும் ஒரு நம்பிக்கையுள்ள நண்பனா இருந்த நீ இப்ப எதுக்காக எனக்கு எதிரியா மாறணும்னு நினைக்கிறேன். எதுக்காகவோ இல்ல ஆனந்த், என் லாவண்யாவுக்கா. ஏன்? அவளுக்கு என்ன? என்னென்ன ஆபத்துகள் உண்டோ அத்தனையும் வந்திருக்கு. விளையாட்டா நாங்க உனக்கு கொடுத்த தகவல்கள் அத்தனைக்கும் இப்ப தண்டனை அனுபவிக்கிறோம். ஆனந்த், அவளை காப்பாத்து பிளீஸ். ஆனந்த், நீனாச்சா உன்னால முடியும். come on. ஏன் மௌனமா இருக்க? Well, I'm sorry Vishnu, I'm helpless. ஆனந்த், இந்த கூட்டம் விரும்புற பொருள் என் கையை விட்டு போயிடுச்சு. நோ, நீ போய் சொல்ற. உன்னுடைய பேருக்காகவும் புகழுக்காகவும் நானும் லாவண்யாவும் செத்தாலும் பரவாயில்லைங்கிற முடிவுக்கு நீ வந்திருக்க. உன்னோட சுயநலத்துக்காகவும் சுகத்துக்காகவும் சட்டமும் நீதியை செத்தாலும் பரவாயில்லைங்கிற முடிவுக்கு நீதான் வந்திருக்க. I say ஆனந்த் ப்ளீஸ், லாவண்யா இல்லாம என்னால வாழ முடியாது. என்ன இந்த வலையில சிக்க வச்சதுல இருந்தே அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். Well, I'm sorry my friend. இது காலம் கடந்த முயற்சி. I see. ஓகே, இனிமே உங்ககிட்ட கெஞ்சியோ அதட்டியோ காரியத்தை சாதிக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஒண்ணு, இதுக்கப்புறம் நீ சிந்த போற ஒவ்வொரு துளி ரத்தத்துக்கும் கண்டிப்பா நீதான் பொறுப்பு. விஷ்ணு, என்ன மன்னிச்சிடுற. இந்த நிலைமையில என்னால மனம் திறந்து பேச முடியல. ஆனா என் போராட்டத்துல சுயநலம் இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்குவேன். அது வரைக்கும் என்ன கல் நெஞ்சுக்காரான்னு மட்டும் நினைச்சிடாது. விஷ்ணு, விஷ்ணு,
வெல்கம் மிஸ்டர் ஆனந்த். முதல் கண்டத்தை முடிச்சுட்டு வந்துட்ட. கங்க்ராச்சுலேஷன். அடுத்த கண்டத்தை சந்திக்க போற. அதுல நீ உயிரோட தப்பி போகணும்னா கொஞ்சம் நீ சிந்திக்கணும். எங்களுக்கு வேண்டியது அந்த ஆதாரம். அதை திருப்பி கொடுத்துட்டேன்னா நீ உயிரோட போவ. இல்ல உன் உடல் கூட இங்கிருந்து போக முடியாது. ஹலோ ஆனந்த். உங்க கூட்டத்திலேயே எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? என்ன சொல்லு. சண்டைக்கு வந்தாலும் முறைப்படி வரீங்க, தோல்வியையும் அடக்கமா ஒத்துக்கிறீங்க. நான் உன்னோட சண்டை போட வரல, உன்னை தூக்கிட்டு போக வந்திருக்கேன். உன்னை அடிச்சு நொறுக்கிறது ஒருத்தன் வர்றான். சிவனா? இவன் தானே? முதல்ல இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி சொல்லு. இந்த பக்கம். லாவண்யா அங்க. லாவண்யா, என்ன ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. நாளைக்கு 3 மணிக்கு தேவிகா தியேட்டர் கிட்ட வாங்க, சொல்றேன். என்ன நம்புங்க. நான் அவங்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக நாளைக்கு 3 மணிக்கு தேவிகா தியேட்டர் கிட்ட வர சொல்லிருக்கேன். ஓ, தேவிகா தியேட்டருக்கு வரானா? வரட்டும்.
லாவண்யா, நான் ட்ரெஸ் பார்த்துட்டு வேணும்னு நினைச்சேன். லாவண்யா, தேவி தியேட்டர்ல ஒரு மர்டர் நடந்து போச்சு. உடனே வாங்க. எதுக்காக நான் தெரிஞ்சுக்கலாமா? நீ ஆட்டி வச்சபடியெல்லாம் நான் ஆடினேன். ஆனா எந்த வித காரணம் இல்லாம லாவண்யாவை நீ அநியாயமா கொன்னுட்ட. இனிமே உயிரோடு இருக்க கூடாது. முட்டாள். லாவண்யாவை நான் கொல்லணும்னு நினைச்சிருந்தா அவளை இங்கேயே தீர்த்து கட்டியிருப்பேன். ஆனந்தோட அனுப்பி வச்சிருக்க மாட்டேன்டா. என்ன? அவளை யார் கொலை செஞ்சது? உன்னுடைய உயிர் நண்பன் ஆனந்த். விளக்க வேணுமா? கே. 30 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள ஆதாரம் ஆனந்த் கையில இருக்கு. இத தெரிஞ்சவங்க நீயும் லாவண்யாவும் தான். லாவண்யா செத்துட்டா அந்த அதிர்ச்சியில நீயும் செத்துடுவே, இல்ல பித்து பிடிச்சு அலைவே. அதுக்கப்புறம் அந்த ஆதாரத்தை பங்கு போட்டுக்க வேற ஆளே இல்லை. இதுதான் அவனுடைய திட்டம். இதை நிறைவேற்றத்தான் அவனுடைய கொலை. ஆனந்த் இவ்வளவு அயோக்கியனா? திறந்து கிடக்கிற இரும்பு பெட்டி துறவிக்கு கூட ஆசை காட்டும் விஷ்ணு. ஆனந்தும் மனுஷன்தானே. அப்படின்னா அந்த ஆனந்துக்கு நான் தான் யமன். அதுக்காக எந்த உதவி வேணுமானாலும் செய்ய நான் தயாரா இருக்கேன். இங்க யாரும் இல்லையே? யாரும் இல்லையே. சொல்ல ஆனந்த். அந்த டைஸ் லாவண்யாவை கொலை பண்ணிட்டு அந்த படி என் பேர்ல போட்டுட்டா. வாட்? போலீஸ் இப்ப என்ன துரத்திட்டு வருது. ஓஹோ. இப்ப என்ன செய்யறதுன்னே தெரியலையே. இத்தனைக்கும் காரணம் அந்த ஆதாரத்தை நீ வச்சிருக்கிறதுனால தான் நான் நினைக்கிறேன். அதுக்கா ஒரு கோழை மாதிரி அந்த ஆதாரத்தை திருப்பி கொடுக்க சொல்றீங்களா மாஸ்டர்? திருப்பி கொடுக்கிறது கோழத்தனம் இல்ல, கெட்டிக்காரத்தனம். கோழத்தனம் வேற, கெட்டிக்காரத்தனம் வேற. ரெண்டையும் போட்டு குழப்பிக்காது. சரி, இப்ப நான் என்ன செய்யணும் நீங்களே சொல்லுங்க மாஸ்டர். ஆனந்த், கராத்தையில தான் நான் உனக்கு மாஸ்டர். உன் பிரச்சனைக்கு நீ தான் மாஸ்டர். ஆனா என்னுடைய பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை மாஸ்டர். இத்தனை நாளா நான் வெறும் டைஸ்க்கு மட்டும் தான் பயந்து வாழ வேண்டியதா இருந்தது. ஆனா இப்ப சட்டத்துக்கும் பயப்பட வேண்டியதா இருக்கு. ஏன்னா இந்த உலகமே என்ன கொலகாரன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்ப நான் எங்கேயுமே போக முடியாது. உங்களை விட்டா எனக்கு வேற வழியே இல்லை மாஸ்டர். ஆல் ரைட்,
நான் செய்யறது சட்டவிரோதமான காரியமா இருந்தாலும் உன்னை பாதுகாக்க வேண்டியது என் பொறுப்பு. கவலைப்படாதே, உன்னை பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். சீக்கிரம் எடுத்துக்க. ஆமா. டிரைவர், வண்டி எடு. போய். ஆனந்த், உஷாவை யாரோ கடத்திட்டு போட்டாங்கடா. என்ன சொல்ற? எப்படா? இப்பதான் உன்னை ஆபீஸ்ல போய் பார்த்தா நீ இல்ல, இங்க ஓடியாங்க. இப்ப நேரம் நான் டைஸ் இருக்கிற இடத்துக்கே போறேன். ஆபத்தான காரியம் தான் இருந்தாலும் போறேன். அப்படி எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா வீட்டு பெட்ரூம் டெலிபோன் அடிபாகத்துல மைக்ரோஃபிலம் வச்சிருக்கேன். அத போலீஸ்ல சேர்த்து. ஆனந்த், நில்றா நில்றா. இதே வண்டியில் தான் உஷா கடத்திட்டு போனாங்க. எங்க போயிருப்பாங்க? நீதானே? ஆனந்த், இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? எந்த உண்மையை கேக்குற? பல கொலைகளை செஞ்சிருக்கே அந்த உண்மையா? முதல்ல இருந்தே எனக்கு தொல்லைகள் கொடுத்துக்கிட்டே வந்திருக்கேன் அந்த உண்மையா? என் பொண்டாட்டியை கடத்திட்டு வந்தே அந்த உண்மையா? இல்ல என்ன ஒன்ன கொல்லாம விட்டுருக்கேன் அந்த உண்மையை கேக்குறியா? கிண்டலா பண்ற? கடைசியா சொல்றேன், உன்கிட்ட இருக்கிற மைக்ரோ பிலிம் கொடுக்கலன்னா நீ உயிரோட தப்பவே முடியாது. நான் உயிரோட தப்பலைன்னா உன் மைக்ரோஃபிலிம் உனக்கு கிடைக்காது. அதனால சும்மா மிரட்டாதுற. நாடு கடத்தப்பட்ட என்ன கூட்டியாந்தீங்க, அடைக்கலம் கொடுத்தீங்க, காப்பாத்தினீங்க. அந்த நன்றிக்காக நீங்க சொன்ன எல்லா காரியத்தையும் நான் செய்திருக்கேன். ஆனா இதுவரைக்கும் உங்ககிட்ட எனக்குன்னு எதுவுமே கேட்டதில்லை. இப்போ எனக்காக கேட்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு இருக்குமே என் மாணவன், அவனை எந்த ஆபத்து இல்லாம என்கிட்ட ஒப்படைச்சீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய அந்த ஆதாரத்தை கண்டிப்பா நான் வாங்கி தரேன். என்ன நம்புங்க. என்ன நம்புங்க பிளீஸ். அவ்வளவு ஈஸியான ஏமாத்த முடியாது. பி கேர்ஃபுல். ஆனந்த், என்ன அப்படி பாக்குறேன்? இதுவரைக்கும் ஸ்கூல்லயும் சரி வெளியிலயும் சரி உங்ககிட்ட கொஞ்சம் கூட நான் கடுமையா நடந்துகிட்டது இல்லை. அது உனக்கே நல்லா தெரியும். என் மாணவனை மத்தவங்க துன்பப்படுத்துறதை என்னால் பார்க்க முடியாது. இதுவரைக்கும் உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம இருக்கிறதுக்கு நானும் ஒரு காரணம். உன்னை, உன் மனைவிய, என் வார்த்தையை காப்பாற்றணும்னா அந்த ஆதாரத்தை திருப்பி கொடுக்கறது தவிர வழியே இல்லை. மாஸ்டர், எஸ். நோ. நீ அதை கொடுக்கலன்னா என் கையாலே உன்னை கொல்றதை தவிர வேற வழியே இல்லை. இத்தனை நாளா எனக்கு தெரிஞ்ச மாஸ்டருக்கும் இப்ப நான் பாக்குற இந்த ஆளுக்கும் சம்பந்தமே இல்லை. என் தாயை கொன்னவன், என் நண்பனோட மனைவியை கொன்னவன், என் மனைவியே கடத்திட்டு வந்தவன். இந்த கூட்டம் எனக்கு எவ்வளவு தொல்லைகள் கொடுத்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். மாஸ்டர், என் தாய் எனக்கு கோழத்தனத்தை கத்துக் கொடுக்கல, நீங்களே எனக்கு அதை கத்துக் கொடுக்கல. ஆனா நீங்களே இப்படி. சரி விடுங்க, உங்களால காப்பாற்ற முடியாத மரபை நானாவது காப்பாத்துறேன். நம்மோட பிரச்சனைகளுக்கு முடிவு காணணும்னா என் கை கட்டுகளை அவுத்து விடுங்க. இப்படி என்ன கட்டி போட்டு அடிக்காதீங்க.
ஜெயிக்க முடியலன்னாலும் நான் ஒரு நல்ல மாஸ்டர்ங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டேன். அது எனக்கு போதும். சலாம் அலைக்கும்.